தமிழ் தேசியவாதிகள் இந்த ரிசல்ட்டை பார்த்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே எங்கேயுமே தமிழ் தேசியம் தோக்கலை. அதாவது நாம் தமிழர் வின் பண்ணலைன்றதுக்காண்டி நாங்கள் தமிழ் தேசியம் தோத்துருச்சுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நாம் தமிழர்கள் கட்சின்றது ஒரு துளி, தமிழ் தேசியத்தோட ஒரு துளி, அவர்கள் மூலமாக ஒரு முயற்சி நடக்குது தமிழ்நாட்டில், அவ்வளோதான். அதை தாண்டி தமிழ்நாட்டில் நிறைய தமிழ் தேசியவாதிகள் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ஒன்றிணைக்கணும், அப்படி பல விஷயங்கள் இருக்குது. இது முதல் நோக்கமே என்னென்னா திராவிடத்தை ஒழிக்கணும், திராவிடத்தை வீழ்த்தணும். அது யாரையாவது வச்சு ஒரு ஆளை வச்சு வீழ்த்தணும். நிச்சயமாக நாம் தமிழர்களால் கட்சியால் அதை வீழ்த்த முடியாதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். ஸோ அது முயற்சி, அது லாங் டைம் எடுக்காது. அது ஒரு பெரிய பயணம். அது இப்போவே முடியாது. வேறொரு சக்தியால் இப்போ வீழ்த்தப்படுது திராவிடம். மொத்தத்தில் நோக்கமே திராவிடத்தை வீழ்த்தணும், அவ்வளோதான். இப்போ திராவிடத்தை வீழ்த்திட்டோம்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் வரும்போது அதுக்கு பிறகு தமிழ் தேசியவாதிகள்லாம் ஒன்றிணைந்து அந்த இடத்த பிடிக்கணும், அந்த ஆட்சியை பிடிக்கணும். அதுக்கான காலம் கணிஞ்சிக்கிட்டு இருக்குது, அதுக்கான நேர காலம் வந்துட்டுருக்குது. பொறுமையாக இருக்கணும், பொறுமையாக இருந்து நாங்கள் அதை சாதிக்கணும். இப்போ தான் அதாவது 60 வருஷ காலமாக நடக்காத ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்திருக்குல்ல, திராவிடத்தை ஒழிச்சிருக்கிறாங்க. அப்போ இனி அடுத்தது தமிழ் தேசியம்தான். அது என்றைக்காவது ஒரு நாள் அது வரும் தமிழ்நாட்டில், தமிழ் தேசியம். அன்னைக்கு அது பொற்காலமாக இருக்கும். பார்ப்போம். இவர் விஜய் எப்படி தமிழ் தேசியத்துக்கு செய்கிறாரு, என்ன ஆதரவு கொடுக்குறாரு அப்படின்றதையும் பார்ப்போம். சில நேரம் விஜய் கூட தமிழ் தேசிய சக்தியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் பிஜேபியா என்ன ஏதென்னலாம் எங்களுக்கு தெரியாது. பட்டு திராவிடத்தை வீழ்த்துறதுக்கு யூஸ் பண்ண ஒரு வெப்பனாக தான் நாங்கள் பார்க்க முடியும், ஒரு ஆயுதமாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ தமிழ் தேசியவாதிகள் இதில் நாம் தமிழர் தோற்றுருச்சுன்னபடியாக அதில் தமிழ் தேசியமே தோற்றுருச்சுன்னு சொல்லக்கூடாது. அடுத்து நாம் தமிழர் கட்சி தான் தமிழ் தேசியத்தோட ஓனர் மாதிரியும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? உலக அளவில் எங்களுக்கு தமிழ் தேசியவாதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதை மனதில் வச்சுக்கொள்ளுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் அதை சாதிப்போன்னு நம்புகிறேன் நான்.